நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதலாவது கோவில் காளைகளாக 7 சமூகத்தை சேர்ந்த மாடுகள் வழக்கமாக அவிழ்த்து விடப்படும் நிலையில் 8வதாக கோவில் காளையாக தங்களின் சமூக மாட்டை அவிழ்த்துவிட வேண்டும் என ஆதி திராவிட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த காளைதான் 2வது கோவில் காளையாக அவிழ்த்து விடப்படுவதாக கூறும் ஆதி திராவிட மக்கள் தங்கள் காளைகளை மட்டும் அவிழ்க்க மறுப்பது ஏன்? இந்த சாதி பாகுபாடு எப்போதுதான் ஒழியும் எனவும் கேள்வி எழுப்புகின்றனர். ஏழு சமுதாய மாடுகளை கோவில் காளைகளாக அனுமதிக்கும் போது தங்கள் சமுதாய காளைகளை 8வது கோவில் காளையாக அனுமதிப்பதில் என்ன பிரச்சனை? இன்னும் எத்தனை காலம்தான் எங்களை ஒடுக்க பார்ப்பீர்கள் என்பதே இந்த பட்டியலின மக்களின் அழுத்தமான கேள்வி. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் மதுரை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை தொடர்ந்து பாலமேடு மஞ்சமலை ஆற்றுத்திடலில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்படுவதுதான் வழக்கம். அந்த வகையில் ஒவ்வொரு சமுதாயத்தைச் சேர்ந்த 7 காளைகள் அடுத்தடுத்து அவிழ்த்து விடப்பட்டன. பாலமேடு வடக்கு தெருவுக்கு தனித்து போன பார்த்தியப்பட்ட அருள்மிகு சுவாமி அய்யனார் கோயில் காளை அவிழ்க்கப்படுகிறது. அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் ஒன்று. மாட கொண்டு வா, நீ மாட கொண்டு வா தம்பி, கொண்டு வா. அந்த காளைகளில் 8வதாக தங்கள் சமுதாய காளைகளை அவிழ்த்துவிட வேண்டும் என அங்குள்ள ஆதி திராவிட சமூக மக்கள் கடந்த 20 ஆண்டுகளாக குரல் கொடுத்து வருகின்றனர். கடந்த ஆண்டு கூட தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். ஆனாலும் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதுகுறித்து பேசிய ஆதி திராவிட சமூக மக்கள் கோவில் காளைகளில் 8வதாக தங்களின் சமூக மாடுகளை அவிழ்த்துவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அமைச்சர் மூர்த்தியிடம் என அதிகாரிகளிடம் மனுவுக்கு மேல் மனுக்கள் கொடுத்து விட்டோம் என்றும் அவற்றை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை எனவும் சமத்துவம், சமூக நீதி பேசும் ஆட்சியாளர்களும் கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் மனு கொடுத்திருக்கோம், மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்டையும் மனு கொடுத்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய சமூகம் ஏறத்தாழ 20 வருஷம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். பட்டியலினம் என கூறி தங்களின் சமூக மாடுகள் ஒதுக்கப்படுகிறது என்றால் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டின் போது 2வது கோவில் காளையாக அவிழ்த்துவிடப்படும் மஞ்சமலை காளை எந்த சமூகத்தை சார்ந்தவர்களுடையது? கமிட்டியில் முக்கிய நபராக இருந்து கொண்டு தற்போது ஜல்லிக்கட்டில் வர்ணனை செய்து கொண்டிருப்பவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என கேள்வி எழுப்பும் ஆதி திராவிட மக்கள் எப்போது பேச்சுவார்த்தைக்கு சென்றாலும் ஊர் கமிட்டியினர் பேசி மழுப்பி அனுப்புவார்களே தவிர தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்தது இல்லை என கூறினர். தெய்வேந்திர குல வேளாளர் மஞ்சமலை மாடு சுவாமி மாடு அவிழ்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக தெற்கு தெரு நாயுடு சமுதாய சார்ந்த மாடு அவிழ்க்கப்படுகிறது. 7 சமுதாய மாடு 7 கரை மாடல் அவிழ்க்கப்படுகிறது. அந்த வரிசை கிராமத்தில் 8வது மாடா 20 வருஷம் போராடி இருக்கான். அந்த பழைய சமுதாய மாடம் அவிழ்க்க வேண்டும் தான் போராடி இருக்கான். ஜாதி ஜல்லிக்கட்டு நடத்துது யாரு? மாவட்ட நிர்வாகம் நடத்துது. பாலமேட்டில் நடப்பது சாதி ஜல்லிக்கட்டுதான் என வருத்தம் தெரிவித்த ஆதி திராவிட மக்கள் தங்கள் சமூக மாடுகள் கோவில் காளையாக பங்கேற்றால் ஜல்லிக்கட்டையே தடை செய்ய வேண்டும் என ஊர் மக்கள் சொல்வது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினர். எங்க ஜாதி ஜல்லிக்கட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டுல ஒரு அரசு ஒரு அதிகாரி ஒரு வர்ணனையாளராக வச்சு முடிவு பண்ணி அவர் தான் தீர்மானம் செய்யறார். ஆனா பாலமேட்டில் அப்படி நடக்குதா? ஜல்லிக்கட்டு நடந்தால் நடக்கட்டும், பழைய சமுதாயம் வந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டு நாங்க தடவுன்னு சொல்லி இந்த ஊர் பொதுமக்களே சொல்லியிருக்காங்க. குறிப்பா பழைய சமுதாய மாடு 8வது மாடா வந்துச்சுன்னா கரை மாடா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. பூர்வ குடிகள் என சொல்லும் தங்களை ஒடுக்கி சாதிய ஜல்லிக்கட்டு நடத்துவது குறித்து கடந்த வாரம் நடந்த சமத்துவ கூட்டத்தில் கூட மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, டிஜிபியிடம் மனு கொடுத்தோம் என கூறிய ஆதி திராவிட மக்கள் அரசே சாதி பாகுபாடு பார்க்கிறதோ என சந்தேகம் தெரிவித்தனர். பூர்வ குடிகாரன் அவனுக்கு முழுமையான மரியாதை உள்ள எந்த இதுமே இல்லை. ஆனா என்ன ஜாதிய ஜல்லிக்கட்டு அரசு நடந்ததுல இப்ப தமிழ் அழகா சொன்னாரு, விசிகா பேர் சார் அழகா சொன்னாரு. அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு இங்க நடக்குதா? இல்ல. ஏன் தமிழ் அரசுமே ஒரு ஜாதி நிலையை பார்க்கிறது மாதிரி எனக்கு தோற்றங்கள் மாயம் உருவாக்கிட்டாங்க.
மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் நீதி கிடைக்கவில்லை என கூறிய அவர்கள் தங்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை போராடிக் கொண்டேதான் இருப்போம் எனவும் தெரிவித்தனர். நாங்கள் அதாவது போராடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் போராடிக்கிட்டே இருப்போம், கிடைக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம். அடுத்த தலைமுறைக்கா எத்தனை வருஷம் ஆனாலும் இப்போ 7 கரை மாடு அவுக்குறாங்க, 8வது மாடு எங்கள் மாடு அவுக்கணும் அப்படின்றக்காக நாங்கள் இன்னும் வருஷம் போராடிட்டு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.